எனக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேஸை காட்டு எனக்கு பயமாட்டுருக்கு. அதான் நான் இப்போ யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் கொரோனாவை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அதை தான் பேச போகிறோம். கொரோனாவுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இப்போ நான் எப்படி இருந்தேன்னு தெரியல. கொரோனாவில் நான் 8th படிக்கும்போது தான் லாக்டவுன் போட்டாங்க. 8th எக்ஸாம் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அதான்டா லைஃப் அப்படி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது, காலத்தை மார்னிங் எழுந்திரிச்சதும் ஸ்கூல் போகணும், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட ஆக்ட பண்ணணும், ஜாலியாகிட்டுருக்கு. அப்படியே ஸ்கூலில் ஃபன்னாகிட்டுருக்கு. 8 பீரியடு, 8 டீச்சரு, 8 இது சைட் அடிப்போம், அது அடிப்போம், அடி வைப்போம். என்ன அவன் ஃப்ரெண்டு லவரை பார்ப்பான், ஃப்ரெண்டுங்க கலாய்ப்போம், என்னென்னமோ நடக்கும். சாப்பாடு அதான் அந்த ஒரு காலத்தை எப்பவும் கொண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு செம்ம காலம். அப்புறம் அப்படி போச்சு. ஆனால் என்ன, நீங்கள் எனக்கு இப்போ டைம் மிஷினாக கிட்டுச்சுன்னா கூட நான் அந்த டைம் தான் போவேன். அந்த டைமில் போயிட்டு எனக்கு ஒரு 2-3 விஷயம் செம்மையாட்டுருக்கும் அந்த டைம் போகும்போச்சுன்னா. ஏன்னா அந்த டைமில் ஒரு இது இருக்காதுல்ல, ஆனால் இந்த இப்போ நம்ம இருக்கிற மைண்ட் செட் இது அந்த டைம் போயாச்சுன்னா செம்ம. நீங்களும் யோசிச்சு பாருங்கள், உங்களோட கடந்த காலத்துக்கு போயிட்டு நீங்கள் இதெல்லாம் அதை நம்ம யோசிக்கும்போது நமக்கு தெரியுது அது ரொம்ப ஏன்னா நடக்கிறதுல எது நான் நினைக்கிறேன். ஆனால் இவன் நினைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா. அந்த சந்தோஷம் தான் சின்ன சந்தோஷம் தான். எவ்வளோ கஷ்டத்தில் இப்போ நம்ம நினைப்போம், இதை நினைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் அந்த லைஃப். நான் என்ன சொல்லாருன்னு உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இது இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் இருந்தேன். அந்த டாப்பிக்கு ஓகே கொஞ்சம் வீடியோ பண்ணி நல்லா நல்ல ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசாமல் இருந்தான். சரி, இதை பேச நீங்கள் எல்லோரும் பெண்டன் பார்க்க காலத்து 7 மணிக்கு எழுந்திரிச்சிங்களா ஃப்ரெண்ட்? நான் எழுந்திரிச்சிருக்கேன், நீங்களும் எழுந்திரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். செம்மையாட்டுங்க. ஆனால் அப்படி எழும்போது லேப்டாப் ஆடர்லாம் போட்டுட்ருப்பாங்க, அதை பார்த்துட்டு அது வெயிட் பண்ணிட்டுருக்கோம். போட மாட்டாங்க. செம்ம காலம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம். அப்புறம் டியூஷன் போகணும். ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக வரோம். அடுத்த டியூஷன் போகும்போது நாங்கள் இல்லை என்ன செய்வோம்னா, நானும் அண்ணனும் போவோம். லேட்டாக தான் போவோம். லேட்டாக போயிட்டு அங்கே ஒரு கடை இருக்கும், சின்ன பொட்டி கடை. அந்த பொட்டி கடையில் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அந்த டியூஷன் வெளியே வந்து சாப்பிட்டுட்ருப்போம். அதை டியூஷனை காப்பாற்று அவங்க எங்களை வச்சு நாங்கள் அடுத்த டியூஷனுக்கு போய் டியூஷனில் ஒன்றும் படிக்காத சும்மா இருந்து அரட்டை பண்ணிவிட்டு 9 மணி ஆகும்போது அப்படியே வந்துடும். எல்லாம் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. எல்லாம் கோல்டன் பீரியட். இப்போ வாழ்க்கை எப்படிலாம் மாறி போயிட்டுருக்கு ஒரு மாதிரி. இப்போ தான் அதோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்ன சொல்கிறது, வாழ்க்கையை மாறிடுச்சு. அந்த காலம்தான் போயிடுச்சு, வரவே செய்ய கடந்த காலம். அதான் அதை கடந்த காலம்னு சொல்கிறாங்க. இப்போ தான் புரியுது. கடந்த காலம் ஒரு செம்ம வார்த்தையோட செம்ம நினைவு அப்படி சொல்லலாம். நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இது மாதிரி தான் இல்லை வேறு கதை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைனிங் ஆஃப் யுவர் பாய் டான் தமிழ். பாய்.